பாட்டி எங்க பாட்டி பேரு பாட்டி பேரு டேக்கியம் சாரா கடையில பாக்கி எல்லா கடையிலும் பாக்கி கடையில நான் பெரிய கால நடக்குது அந்த மேல நான் போய் ஏய் நல்லா கரை நல்லா கொஞ்சம் வெச்சிட்டு குடுமா ரெண்டு பேரும் உள்ள போறீங்க என்ன வார்த்தை ஒண்ணுலங்க நான் அப்படியே சரி இருந்த போதும் இன்னும் தெரிவிக்கின்றேன் ஐயா தமிழ் மக்கள் வழிமார்க்கமாக போகிறோம் வனம் காடு எல்லாம் தாண்டி போகிறோம் அதனால நமக்கு பயம் இல்லாத பேச்சிலே போலாம் ஆமா அதனால பேச்சு பார்க்கலாம் நல்ல யமதர்மராஜா தர்மதில்லோ அமலே விந்தையாய் திருவதில்லோ ஆமா விதித்தோர் விதின அந்தமாய் தோணர் வில்லோ விதித்தோர் விதின வில்லோ இணையில்லை கேளும் அப்படி வில்லின் பெருமை பேசிக்கொண்டு போகும்போது அதாவது இப்படி வில்லின் பெருமையை பேசிக்கொண்டு எட்டாவது வரத்துல போனீங்க காலபைரவர் வனம் போனீங்க ஆமா அப்படி காலபைரவர் வனம் போனபோது கேட்டு பாரு இந்த வனத்திலே யாரப்பா நீ உன் வில்லின் பேசிக் கொண்டு வருகிறாய் யாரு என்ன கேட்டாரு நானோ பாண்டவரிலே நடுப்பெருமாய் அர்ஜுன மகாராஜன் பங்கு பகலை ஜெயிக்கும்போது தாத்தாவாகிய வேதவியாசர் சொன்ன பிரகாரமாக தவ வேடம் பூண்டு இந்த வழிமார்க்கமாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒரே வேகமாக தவத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, அதற்கு அவர் என்ன செய்தார் என்றால், சரி தம்பி தவத்துக்கு தான் போற, தவத்தை பத்தி எப்படி தெரியும்? சரி, ஏற்கனவே தவம் செய்தது 90 அடி கம்பம் இருக்கு. காளிகா தேவி 30 அடி கம்பம், உமா பார்வதி கொடுத்தது 30 அடி கம்பம், பரம கடவுள் மொத்தம் 90 அடி கம்பம். இந்த 90 அடி கம்பத்தை தருகிறேன், அப்படியே நீ எடுத்து போய் தவம் செய்வாய் என்று தெரிவித்தார். கேட்டாரு. நான் என்ன தெரிவித்தேன் என்றால், சாமி இந்த 90 அடி கம்பம் நான் தவத்துக்கு போறேன், இப்படி தோல் மேல தூக்கின்னு போனா என்ன சொல்லுவாங்க? என்ன ரொம்ப என்று சொல்லு. என்றும் ஏளனமாக பேசுவது என்று கேட்டேன். அதற்கு அவர் என்ன தெரிவித்தார் என்றால், இந்த 90 அடி கம்பத்தையும் ஒரு தாளாம்பூவாக்கம் மாற்றி தருகிறேன். கையில் போட்டுக்கிறது இப்படி
சொரிக்கலாங்க. ஆமா, நீ போய் நினைக்கும் போது திருநீர் வைத்து நீர் விட்டால் 90 அடி கம்பமாக அந்த இடத்துல விடும். ஆமா, அப்படி எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அதன் பிரகாரமாக எடுத்து சென்றேன். அடுத்ததாக எங்க செல்ல வேண்டும்? கைலாயம் போகணும். அப்படி இருந்தாலும் புறப்பட்டு பல தூரம் வந்துவிட்டோம். ஒரே ஊழியாக அண்ணன் மீது கோவித்து வந்து விட்டோம். பெண்ணுக்கெல்லாம் பூச்சிகள் சொன்னாரு, கோவித்து கொண்டு வந்து விட்டோமே. அப்படி தாத்தா சொன்னார். காலப்பேர் என்ன சொன்னாரு? அதாவது சந்தோஷமாக விடை பெற்று போனால் மட்டும் வரம் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. பெரியவர்கள் மனம் புண்பட்டால் வற்றாத நீர் தொடர்ந்து வைத்திருக்கும். வரம் கிடைக்காது. எந்த கோயிலுக்கு போனாலும் யாரும் இது பண்ண மாட்டாங்க. சந்தோஷமாக அண்ணனிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று போனா தாத்தா சொல்லிட்டாரு. அதனால கடவுள் கிட்ட வரம் கிடைக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். ஆமா, சரிங்க, ஆகட்டும் பார்க்கலாமா? ஆகட்டும். அண்ணாலே சருணோ மன்னா உங்களுடைய பாதாரம் இந்த கமலங்களுக்கு உன தம்பியாகி அர்ஜுனன் அநேக வணக்கம்னா. அப்படியா? என்னுடைய பாதாரத்தை படைத்தபடினால் ஆண்டவனாகிய அருளை பெற்று என்றென்று தீர்காசமா இருக்கணும். கண்ணே, என்னடா கண்ணு இது கோலம்? ஏண்டா என்ன கோலம் இது? என்னடா இப்படி இருக்கிற? என்னடா கண்ணு போட்ட கோலம்? தாத்தா என்ன சொன்னாரு? தாத்தா, வைந்த பேரில் ஒருவன் ஆண்டி வேடம் பூண்டு. ஆமா, அந்த ஆண்டி வேடம் தான் நான் அரணை நோக்கி போக வேண்டும் சொன்னார். ஆமா, இப்படியா தம்பி? போகும் நல்லவனே
வண்ணதற்ற பெண்கள் உண்டு. உன்னுடைய அழகை பார்த்தால் அவர் உன்னை வந்து அளவுக்கு ஆசைப்படுவார்கள், உன் மேலே மோகப்படுவார்கள். அப்பொழுது அவர் மேல ஆசைப்படக்கூடாது. ஆமா, என்னாலும் முன்னே உங்ககிட்ட போயிட்டு வந்தேன். ஆமா, இப்பயே வந்து பொண்ணுங்க வந்து என் மேல சேர்த்துக்கோங்கனாக்கல சேர்ந்தாலே ஆசைப்படக்கூடாது. அப்படியா? அவரே தாய் என்றும் தங்கை என்றும் ஏற்கனவே உனக்கு என்ன தெரியும் செய்தா? அந்த பெண்ணா அந்த பெரிய இந்த காலபைரவர் மனமே வந்து சொன்னேன். அர்ஜுனா பெண்ணுக்கெல்லாம் கூத்திக்கலாம் சொன்னா, அதனாலதான் நான் ஓடி வந்துட்டு உங்ககிட்ட இருந்து மறுபடியும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். மறுபடியும் அதே மாதிரி சொல்றேன். தம்பி, அப்படி அல்ல, நீ போவது தவக்கோலமாக போகிறாய். ஆமா, அதனால கண்ட பெண்கள் வந்து உன் மேலே மோக வைப்பார்கள். அப்படி மோக வைத்தால் அவர் மேல நீ ஆசைப்படக்கூடாது. அழகை பார்த்து எத்தனை பெண்கள் வந்து வழிமறிப்பார்கள். சரி, அதற்கு கூடாது. பெண்களை பார்த்தா அம்மா தாயே தங்கை என்று அழைக்க வேண்டும், கூப்பிடணும். அப்படி, ஆமா, அப்படி கூப்பிட்டாதான் அவத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா வார்த்தைக்கு போகணும், வரம் வாங்கணும், மத்தாளி ஜெயிக்கணுமா இல்லையா? ஆமா, அதுக்கு பட்டியா போனா வேணாவா? அதனால அப்படி எத்தனையோ பெரியோர்கள் வருவார்கள், எத்தனையோ சூரர்கள் வருவார்கள், உன்னுடைய சமர்புரி வருவார்கள். அப்படி வந்தாலும் கடிக்கக்கூடிய காராம் பசா இருந்தாலும் சரி, சரி, 3 முறை 1 2 3 முறை பொறுத்துக் கொள்ள வேண்டும். எதுவா இருந்தாலும் 3 முறை பொறுத்துக்கொள். அப்படி 3 முறை பொறுத்து விட்டு அவர் மேலே பானம் எய்தாலும் உனக்கு தோஷம் இல்லை. 2 நேரம் பாவம் சேராது. ஆமா, சேராது. அதற்கு என்னிடத்தில் ஒரு சூடாமணி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. சரி, அந்த புத்தகத்தை உனக்கு தருகிறேன். அதை படித்துக் கொண்டு எந்த வழிமுறையை, ஆமா, அதை பார்த்து பின்தொடர்ந்து படித்துக் கொண்டு போக வேண்டும். ஆமா, படித்துக் கொண்டே போ. ஒரு பெண்மணி வந்தால் உன்னை மாமா என்று அழைப்பாள். அழைத்தாலும் அம்மா தாயே என்றுதான் அழைக்க வேண்டும். ஆமா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதை படித்துக் கொண்டு சென்றதே உன்னானால் உன்னை கடிக்க வர பாம்பா இருந்தாலும் 3 முறை பொறுத்துக் கொள்ள வேண்டும். 3 தடவை அப்படி அல்ல, பாம்பாக வந்தாலும் 3 முறை நம்ம எதுவுமே தொடாது, அது பாட்டு போயிடும், விலகி போயிடும். அப்படி 3வது முறையை கொன்று விட்டாலும் பாம்பு இல்ல, நான் அதை கொன்று விட்டாலும் அந்த பாவம் எனக்கு இல்ல, கொடுக்கல. ஆமா, சான்றோர் முன்னோர்கள் அவர்களை சான்றோம். அதனால சூடாமணி என்று ஒரு பெண் ஒரு புத்தகம் இருக்கிறது. சரி, அதை தருகிறேன். அதை வைத்து சென்று வா தம்பி. ஆகட்டும் அண்ணா, ஆகட்டும், சென்று வாங்க. வழியை காப்போம் எப்பவுமே நம்ம பக்கமே கூடவே இருக்கிற காப்பாற்ற வேண்டிய கடவுள் யாரு? மாமா இருக்காரு, என்னுடைய மாமா. ஆமா, அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் வர்றது எத்தனை வருஷம் ஆகுதோ, 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். இருந்தாலும் அவரையும் ஒரு வார்த்தை கேட்டு அவர் வார்த்தை படிச்சுட்டு அப்புறம் போகலாமே. ஆகட்டும்.